கடந்த 2 நாட்களா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இன்னும் 2 நாட்களில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வீட்டுக்கு போயிடலாம். அவருடைய உடல்நிலை நல்லா தான் இருக்குது அப்படின்னு அப்போலோ மருத்துவமனையில் இருந்து அஃபிஷியலான தகவல் நேற்று வெளியாகியிருந்தாலும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இன்னுமே கூட ஐசியூ வார்டில் தான் அப்போலோ மருத்துவமனையில் அவர் சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்படி இருக்க இன்னைக்கு ஒரு முக்கியமான பரபரப்பான தகவல் நம்ம ரஜினிகாந்த் சார் அவரை பற்றி வெளியே வந்திருக்கு. ஸோ இதை முக்கியமாக கேட்குற ரஜினி ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்பவே கண்ணீர் விட்டு அவங்க எல்லாருமே கதறி அழற மாதிரியான ஒரு தகவலை தான் தற்போது அப்போலோ மருத்துவமனை மருத்துவர்கள் அவங்க வெளியிட்டிருக்காங்க. அதாவது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் என்னதான் அவருடைய உடல்நிலை தற்போது குணமடைஞ்சு ஓரளவுக்கு அவர் உடல் தேறி வந்தாலும் மீண்டும் அவர் திரைப்படங்களில் தற்போது நடிக்காமல் இருக்கிறது ரஜினிகாந்த் அவர்களுடைய உடல்நிலைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தற்போது அப்போலோ மருத்துவர்கள் பார்த்திங்கன்னா திரைப்படங்களில் தற்போது நடிக்காமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு நம்ம ரஜினிகாந்த் சார் அவருக்கு அப்போலோ மருத்துவமனை மருத்துவர்கள் அவங்க வலியுறுத்தியிருக்காங்க, அறிவுறுத்தவும் செஞ்சுருக்காங்க. ஏன்னா ரஜினிகாந்த் அவர்களுடைய நுரையீரலுக்கு செல்ல வேண்டிய முக்கியமான நரம்பு குழாய்களில் அடைப்பு ஏற்பட்டதால தான் அவருக்கு நெஞ்சு வலி, அதே போல் வயிற்றுப்பகுதி, சிறுநீரக குழாய், இப்படி ஒன்றில் ரெண்டில் ஒரு சில விஷயங்கள் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டதால தான் தற்போது அவசரமாக அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இப்போ எல்லாமே ஓரளவுக்கு சரி செய்யப்பட்டு மீண்டும் அவர் ஒரு நார்மலான நிலைமைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பிக்கிட்டு இருக்காரு. இப்படி இருக்க 2 நாட்களில் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு ரஜினி அவர்கள் வீட்டுக்கே அவர் திரும்பினாலும் நிச்சயமாக அடுத்த 1 மாத காலத்துக்கு எந்த ஒரு படப்பிடிப்பு ஷூட்டிங் இப்படி எந்த ஒரு சினிமா சம்பந்தப்பட்ட வேலையையும் செய்யாமல் கம்ப்ளீட்டாக முழுக்க வீட்டில் அவர் ஓய்வு எடுத்தே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அவர் எந்த அளவுக்கு ஓய்வு எடுக்கிறாரோ அந்த அளவுக்கு அவருடைய உடல்நிலை இன்னும் பல ஆண்டுக்கு நல்லா இருக்கும். அதை மீறி மீண்டும் திரைப்படம் வேலை அலைச்சல் இப்படிப்பட்ட வேலைக்கு அவர் திரும்பினார்னா அவருடைய மனது அதுக்கு ஒத்துழைத்தாலும் அவருடைய வயது உடல் தற்போதைய நிலை நிச்சயமாக ஒத்துழைக்காது. மீண்டும் உடல் சம்பந்தப்பட்ட கோளாறு பிரச்சனைகள் நிச்சயமாக ரஜினிகாந்த் அவர்களுக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்டிப்பாக 1 மாத காலத்துக்கு அவர் ஓய்வு எடுத்தே ஆகணும். அதுக்கு அடுத்தும் அவர் கண்டிப்பாக ஓய்வு எடுக்கணும். எந்த அளவுக்கு ஓய்வு எடுக்கிறாரோ அந்தளவுக்கு அவருடைய உடலுக்கு நல்லது. இல்லைனா மீண்டும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படலாம் அப்படின்னு அப்போலோ மருத்துவர்கள் இன்னும் 2 நாட்களில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவர் வீட்டுக்கே திரும்பினாலும் அவருடைய தொடர்ச்சியான ஓய்வு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு மருத்துவர்கள் அறிவுறுத்தியிருக்காங்க. ஸோ ரஜினிகாந்த் அவருடைய தீவிர ரசிகர்கள் எல்லாருமே இனி ரஜினி சார் அவர் திரைப்படங்களில் நடிக்க முடியாதா, அவரை திரையில் பார்க்க முடியாதா அப்படின்னு தற்போது எல்லாருமே மிகப்பெரிய வருத்தத்துக்கு உள்ளாகக்கூடிய அளவுக்கு தான் இந்த விஷயம் தற்போது அமைஞ்சிருக்கு.